நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா, அமெரிக்காவில் சூசிங் எ பிரைட், ஒரு மணவாட்டியை தேர்ந்தெடுத்தல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் நாம் கேட்கப் போகிறோம். It's too bad that we ever got away from the real leader that God left us to lead the church. சபையை நடத்தும்படியாய் தேவன் விட்டு போன உண்மையான வழிநடத்துபவனை விட்டு விலகி போவோமானால் அது மிகவும் கெட்டதான ஒன்றாகும். He never sent state presbyters. அவர் ஒருபோதும் ஸ்டேட் பிரஸ்பிட்டர்களை அனுப்பவில்லை. He never sent bishops, cardinals, priests, popes. அவர் ஒருபோதும் ஒரு பிஷப்பையோ, கார்டினலையோ, ஒரு ஆசாரியனையோ, போப்பையோ அனுப்பவில்லை. He sent the Holy Ghost for the church to lead the church. அவர் சபைக்கு பரிசுத்த ஆவியை சபையை வழிநடத்தும்படியாய் அனுப்பினார். When He, the Holy Ghost, has come, He will lead you into all truth. பரிசுத்த ஆவியானவராகிய அவர் வரும்போது அவர் உங்களை எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார். Reveal these things to you that I have told you, bring them to your remembrance, and will show you things that is to come. நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை வெளிப்படுத்துவார், உங்களுடைய ஞாபகத்துக்கு அவைகளை கொண்டு வருவார், வரப்போகின்ற காரியங்களை உங்களுக்கு தெரிவிப்பார். The Holy Spirit was to do that. பரிசுத்த ஆவியானவர் அதை செய்ய வேண்டியவராய் இருக்கிறார். Now the modern church hates that. They don't like it. இப்பொழுது நவீன சபையானது அதை வெறுக்கின்றது, அவர்களுக்கு அது பிடிக்காது. So how could she be the bride of Christ? அப்படியானால் அவள் எப்படி கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்க முடியும்? The people of today's choosing a modern denomination, what it does, it only reflects their poor understanding of the word. இன்றைய ஜனங்கள் ஒரு நவீன ஸ்தாபனத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அது என்ன செய்கிறது? அது வெறுமனே வார்த்தையை குறித்து புரிந்து கொள்ளுதலில் அவருடைய குறைவுதான் அது பிரதிபலிக்கின்றது. I don't mean to hurt, but I mean to let it go deep enough till you look at it. புண்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் நீங்கள் அதை நோக்கி பார்க்கும்படிக்கு அது போதுமான அளவுக்கு ஆழமாய் போகும்படியாகவே. I've married many couples, but it always reminds me of Christ and His bride. நான் அநேக ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி இருக்கிறேன், ஆனால் எனக்கு எப்பொழுதும் கிறிஸ்துவும் அவர் மணவாட்டியுமே நினைவுக்கு வருகிறது. One of the weddings that I performed here some time ago, it was quite an outstanding thing in my life. சமீபத்தில் நான் நடத்தி வந்த திருமணங்களில் ஒன்றில் என்னுடைய ஜீவியத்திலே தலை சிறந்தது. It's been several years ago when I was just a young minister. பல வருஷங்களுக்கு முன்னர் நான் ஒரு வாலிப ஊழியனாய் இருந்தபோது My brother was working on the PWA. என்னுடைய சகோதரன் PWAவில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். I don't know where anybody over here remembers that yet or not. Anybody as old as me. எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. இங்கே யாருக்காவது என்ன நினைவு இருக்கின்றதா இல்லையா? என்னை போன்ற வயதுள்ள யாருக்காவது நினைவு இருக்கின்றதா? And that was a project that the government had. அது ஒரு அரசாங்க அமைப்பு. And my brother worked up about 30 miles. என்னுடைய சகோதரன் அதில் சுமார் 30 மைல்கள் வேலை செய்துள்ளார். They were digging out some lakes, a project for the conservation. அவர்கள் ஏதோ சில ஏரிகள் தோண்டிக் கொண்டிருந்தார்கள், தண்ணீர் தேக்கத்திற்கான ஒரு திட்டம். And there's a boy who worked up there with him from Indianapolis, about 100 miles above Jeffersonville, where I live. நான் ஜீவித்துக் கொண்டிருந்ததான ஜெஃபர்சன்வில்லுக்கு மேலாக சுமார் 30 மைல் தூரத்தில் இந்தியானா போலீஸில் வசித்துக் கொண்டிருந்த ஒரு வாலிபன் அவனோடு வேலை செய்து கொண்டிருந்தான். And there was he said to my brother one day, he said, ஒரு நாள் என் சகோதரனிடத்தில் அவன் இந்த வண்ணமாய் சொன்னான், Doc, he said, I'm going to get married if I just had enough money to pay the preacher. டாக், என்னிடம் மட்டும் போதகருக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்குமானால் நான் திருமணம் செய்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன். He said, I got enough money to get my license, but said I haven't got enough money to pay the preacher. ஒரு திருமண லைசென்ஸ் வாங்குவதற்கான போதுமான பணம் என்னிடம் இருக்கின்றது, ஆனால் போதகருக்கு கொடுக்க என்னிடம் போதுமான பணம் இல்லை என்றார். Doc said, well, my brother's a preacher, and he may marry you. அதற்கு டாக், சரி, என்னுடைய சகோதரன் ஒரு போதகன், அவன் உனக்கு திருமணத்தை நடத்தி வைப்பான்.
He said he never charges people for things like that. அவன் ஜனங்களிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக பணம் வாங்க மாட்டான் என்றான். He said, when you asked him if he'll marry me. அவன் எனக்கு திருமணம் செய்து வைப்பாரா என்று கேட்கிறாய் என்று சொன்னான். Well, that night my brother asked me. I said, அன்றிரவு என் சகோதரன் என்னிடம் கேட்டான். அதற்கு நான் சொன்னேன், if he's never been married before, either one of them, and everything's all right. அவர்கள் இருவருக்கும் இதற்கு முன்பாக திருமணமே ஆகவில்லை என்றால் மற்ற எல்லா காரியங்களும் சரியாய் இருந்தால் சரி என்றேன். He said, well, I asked him. அவன் சரி, நான் அவனை கேட்கிறேன் என்றான். And I said, if it is, tell him come on down. நான் சொன்னேன், அந்த விதமாக இருந்தால் அவனை இங்கு வர சொல் என்றேன். So when Saturday come along and the boy came down, it's been a great thing for me to always look back upon this. ஆகவே சனிக்கிழமை வந்தபோது அந்த பையனும் வந்தான். அவர்களுடைய முந்தின ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்பது எப்பொழுதும் எனக்கு ஒரு பெரிய காரியம். Rainy afternoon in an old Chevrolet car with the headlights wired on with a baling wire. Drove up out front. அன்று ஒரு மழை பெய்து கொண்டிருந்த சாயங்காலம் ஒரு பழைய செவர்லெட் வண்டி அதன் விளக்குகளுக்கான உயர்கள் வெளியே தெரியும்படி கட்டப்பட்ட வண்ணமாய் காணப்பட்டது. அதை ஓட்டிக் கொண்டு வந்து இறங்கினான். Just a while after I'd lost my wife and I was batching two little rooms. அச்சம்பவமானது நான் என் மனைவியை இழந்த கொஞ்ச காலத்திற்கு பிறகு. அப்பொழுது நான் 2 சிறிய அறைகளை வசித்துக் கொண்டிருந்தேன். And Doc was up there with me waiting for them. டாக் அங்கே என்னுடன் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தான். And the boy got out of the car and it certainly didn't look like a groom to me or would to anybody, I guess. அந்த பையன் காரை விட்டு இறங்கினான். எனக்கு அவனை பார்ப்பதற்கு ஒரு கல்யாண மாப்பிள்ளை போன்று காணப்படவில்லை, அல்லது யாருக்குமே அப்படி காண முடியாது என்று யோகிக்கிறேன். Yeah, I could buy a pretty good pair of shoes for $1.50. இருந்த போதிலும் $1.50 என்னால் ஒரு ஜோடி நல்ல அழகான ஷூ வாங்க முடியும். And he had on a pair was run over and his trousers was real baggy. ஆனால் அவனே ஒரு தேய்ந்து போன பாதணிகளை அணிந்திருந்தான். அவனுடைய கால் சட்டையோ ஒரு பை மாதிரியாய் பெரிதாய் இருந்தது. He had on one of these old moleskin jackets. I guess some of you older people would remember. அவன் மேல் சட்டையாக அந்த கால மோல்ஸ்கின் ஜாக்கெட் ஒன்றை அணிந்திருந்தான். நான் யூகமாய் சொல்லவில்லை, வயதான உங்களில் சிலருக்கு ஞாபகம் இருக்கும். It looked like it run through a wash machine without being rinsed. இஸ்திரி போடாமல் துவைத்து எடுத்த சட்டை மாதிரி மிகவும் கசங்கி போய் இருந்தது. It was streaking, tied up like this, the corner up. அது சுருக்கப்பட்டு ஒரு மூலையில் முடி போடப்பட்டிருந்தது. And a little lady got out on the side with a little, some little checkered look dress, I don't know. கூடவே ஒரு சிறு பெண்மணி இறங்கி வந்தால் ஏதோ ஒரு விதமான கட்டங்கள் போடப்பட்ட ஆடைகள் அணிந்திருந்தால் எனக்கு தெரியவில்லை. Well, I made a mistake on calling that kind of goods one time. Gingham, I believe it's called. அந்த விதமான பொருட்களை ஒருமுறை தவறான பெயர் சொல்லி அழைத்தேன். கிங்காம் என்று சொல்வார்கள் நினைக்கிறேன். And so it was, I said it wrong again. I always do. ஆக நான் மறுபடியும் தவறாக சொல்லிவிட்டேன். நான் எப்பொழுதும் அப்படித்தான் செய்கிறேன். And I said, she got out of the car and they come up the steps and when they walked in, the poor little thing. அவர்கள் இருவரும் காரை விட்டு இறங்கி படிக்கட்டில் படியாக வந்து உள்ளே நடந்து வந்தார்கள். பாவம் ஏழையானவர்கள். I guess she just about all she had on was a skirt. அவள் மேல் இருந்ததெல்லாம் ஒரு சட்டை தான். And she didn't have no shoes hardly on. பார்க்க போனால் பாதரட்சைகள் கூட அவளுக்கு கிடையாது. She hitchhiked from Indianapolis down. அவள் இந்தியானா போலீஸில் இருந்து பல கார்களின் மூலமாக தொத்தி இங்கே வந்து சேர்ந்திருக்கிறாள். Had a little hair hanging down back and long, kind of a plaits down her back. Looked very young. அவளுடைய தலைமையை நீளமாக பின்னப்பட்டு பின்னால் தொங்கிக் கொண்டிருந்தது. பார்ப்பதற்கு மிகவும் வாலிபமாக காணப்பட்டாள். I said to her, "Are you old enough to get married?" நான் அவளிடத்தில் திருமணம் செய்து கொள்வதற்கு போதுமான வயது உனக்கு ஆகிவிட்டதா என்று கேட்டேன். She said, "Yes, sir." And she said, "I have my written permission from my father and mother." அதற்கு அவள், ஆமையா, என் தகப்பனிடத்திலிருந்தும் தாயாரிடத்திலிருந்தும் அனுமதியை எழுதி வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள். She said I had to show it to the court here to get my license. நான் அதை லைசென்ஸ் வாங்குவதற்காக கோர்ட்டில் காட்ட வேண்டி இருந்தது என்று சொன்னாள். I said, "All right." I said, "I'd like to talk to you a little bit before we perform this wedding." நான் சொன்னேன், இந்த திருமணத்தை நடத்துவதற்கு முன்னர் உங்களிடத்தில் கொஞ்சம் பேச விரும்புகிறேன் என்று. They sat down. The boy kept looking around the room. அவர்கள் உட்கார்ந்தார்கள். அந்த பையன் வீட்டை சுற்றுமுற்றிலுமாக பார்த்து கொண்டே இருந்தான். Need the haircut real bad. He kept looking around the room.
அவனுக்கு தலைமுடி வெட்ட வேண்டிய அவசியம் இருந்தது. தொடர்ந்து சுற்றுமுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தான். He wasn't listening to me. I said, son, I want you to listen to what I'm saying. நான் சொல்லுவதற்கு அவன் செவி சாய்க்கவே இல்லை. நான் சொன்னேன், மகனே, நான் சொல்லுவதை நீ கேட்கும்படி நான் விரும்புகிறேன். Yes, sir. அவன் ஆமையா என்றான். And I said, do you love this girl? நான் நீ இந்த பெண்ணை நேசிக்கிறாயா என்றேன். He said, yes, sir, I do. அவன் ஆமையா, நான் நேசிக்கிறேன் என்றான். I said, you love him? நான் நீ அவனை நேசிக்கிறாயா என்றேன். Yes, sir, I do. அவன் ஆமையா, நான் நேசிக்கிறேன் என்றான். I said, now, have you got a place to take her after you marry? இவளை திருமணம் செய்து கொண்ட பிறகு இவளை கொண்டு போய் வைக்க உனக்கு ஒரு இடம் இருக்கின்றதா என்று நான் கேட்டேன். He said, yes, sir. அவன் ஆமையா என்றான். And I said, all right. Now, I said, I want to ask you something. I understand you're working up here on this PWA. சரி, இப்பொழுது நான் உன்னிடத்தில் சில கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன். நீ இந்த PWA-வில் வேலை செய்கிறாய் என்று அறிவேன் என்றேன். He said, yes, sir. That's about $12 a week. அவன் ஆமையா என்றான். அது சுமாராக வாரத்துக்கு $12. I said, you think you can make a living for her? உன்னால் அவளை வைத்து ஒரு ஜீவனம் செய்ய முடியும் என்று நினைக்கின்றாயா என்றேன். He said, I'll do all I can do. என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வேன் என்று அவன் சொன்னான். And I said, well, that's all right. இதெல்லாம் சரிதான். And I said, what if he gets out of it? What if he loses this job, sister? சகோதரியே, இவன் தன் வேலையை இழந்து போவனே, ஆனால் எப்படி? நீ என்ன செய்ய போகின்றாய்? What are you going to do? Go run back up home to mama and papa? நீ என்ன செய்ய போகின்றாய்? திரும்பவும் அப்பா அம்மாவிடத்துக்கு ஓடி போவாயா என்று. She said, no, sir. I'm going to stay with him. இல்லை ஐயா, நான் அவனோடு தங்கி இருப்பேன் என்று அவள் சொன்னான். And I said, what, sir, if you have 3 or 4 children, nothing to feed them, you haven't got any work? என்னையா, ஒரு கால் 3 அல்லது 4 பிள்ளைகள் பிறந்து அவர்களை போஷிக்க ஒன்றும் இல்லாதிருந்து ஒரு வேலையும் உனக்கு இல்லாதிருக்குமானால் what are you going to do? Send her away? நீ என்ன செய்ய போகின்றாய்? அவளை அனுப்பி விடுவாயா என்று நான் கேட்டேன். He said, no, sir. I'll struggle right on. We'll make it some way. இல்லை ஐயா, தொடர்ந்து கஷ்டப்படுவேன். எவ்விதத்தினாலும் நாங்கள் அதை சமாளிப்போம் என்றான். I felt a little. And I seen that he really loved her and they loved one another. நான் மிகவும் அற்பமாய் என்னை உணர்ந்தேன். அவன் உண்மையாகவே அவளை நேசித்தான். அவர்கள் ஒருவரை நேசித்தார்கள். I married him. And then I wondered where he'd take her. நான் அவர்களை திருமணம் நடத்தி வைத்தேன். அவன் அவளை எங்கே கொண்டு போய் இருப்பான் என்று ஆச்சரியப்பட்டேன். A few days I asked my brother Doc where he is. சில நாட்கள் என்னுடைய சகோதரனிடத்தில் வினவினேன், டாக், அது எங்கே இருக்கிறது என்று. He said, go down to New Albany, a little city below us. அவன் சொன்னான், நியூ ஆல்பனிக்கு போய் நமக்கு கீழாக இருக்கிறது ஒரு சிறு பட்டணம். And down on the river where I had some tin laying up where I went every day when I was a lineman. அங்கே அந்த ஆற்றண்டையிலே கொஞ்சம் டின் இருக்கிறது. நான் ஒரு லைன்மேனாக இருந்தபோது தினமும் அங்கே போவேன். So when the rest of the fellows, they all sat around, told jokes and things. அந்த நேரத்தில் மற்ற வேலையாட்கள் எல்லாருமாக சுற்றி உட்கார்ந்து கொண்டு வேடிக்கையாக பேசிக் கொண்டிருப்பார்கள். I'd get in the truck and run down the river and pray during that minute. நான் ட்ரக்கில் ஏறிக்கொண்டு ஆற்றங்கரைக்கு போய் அந்த நேரத்தில் ஜெபிப்பேன். And read my Bible under a big piece of tin where an old ironworks used to be. அங்கே ஒரு பெரிய துண்டு டின் மேல் உட்கார்ந்து வேதம் வாசிப்பேன். அது ஒரு பழைய இரும்பு சாமான்கள் செய்து கொண்டிருந்த இடம். There's a bunch of old box cars sitting down there. சில பழைய பெட்டி வண்டிகள் அங்கேயே கிடந்தன. This fellow had went down there and got one of them box cars and sawed him a door in it. இந்த வாலிபன் அங்கே போய் அதை அறுத்து ஒரு கதவை தனக்கு உண்டாக்கி கொண்டான். And had taken a newspaper and tacky buttons. How many knows what a tacky button is? கொஞ்சம் பத்திரிகை தாள்களும் டாக்கி பொத்தான்களும் எடுத்துக்கொண்டு போய் எத்தனை பேருக்கு டாக்கி பொத்தான்கள் என்னவென்று தெரியும்? There's no Kentuckians here then. அப்படியானால் இங்க ஒரு கென்டக்கிக்காரன் கூட இல்லை போலும். It's take a piece of cardboard and put a thumbtack in it, a little sprig, and then push it in the, that's a tacky button. ஒரு துண்டு அட்டை எடுத்து அதற்குள்ளாக பெரிய தலையுள்ள பின்னை சொருகி பின்னர் அதை அதற்குள் அழுத்தி விட்டால் அப்படியே பிடித்துக் கொள்ளும். அதுதான் டாக்கி பட்டன். So they had put it all over and he went up there to the ironworks and got him some stuff and made a step. ஆக அவர்கள் சுற்றிலுமாக அவைகளை கொண்டு சுற்றிமுற்றிலுமாக மூடினான். அவன் அந்த பழைய இரும்பு கடைக்கு சென்று ஏதோ சாமான்களை கொண்டு வந்து அந்த பெட்டி வண்டிக்குள் ஏறுவதற்கு ஒரு படியை உண்டாக்கி கொண்டான். They come up and got some old boxes and they had him a table. திரும்பி போய் அங்கே கிடைத்த பழைய பெட்டிகளை கொண்டு போய் அவர்களுக்கு ஒரு மேஜையை உண்டாக்கி கொண்டான். And I thought one day I'll go down and see how they're getting along. ஒரு நாள் நான் அங்கே போய் அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். About 6 months before that, I married E.V. Knight's daughter, the E.T. Slider's son. அதற்கு சுமார் 6 மாதங்களுக்கு முன்னர் நான் E.V. நைட் அவர்களின் குமாரத்தியை E.D. ஸ்லைடர் அவர்களுடைய மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்தேன். E.V. Knight, one of the richest men there is on the Ohio River.
ஓஹாயோ நதி அண்டையில் உள்ள பெரிய ஐஸ்வர்யவான்களில் திருவர் ஈவி நைட் ஒருவர் ஆவார். And he runs the great factories through there making these prefab houses and so forth. முன்னதாகவே ஆயத்தமாக்கப்பட்டு பின்னர் ஒன்று சேர்த்து வீடுகளாய் கட்டுகின்ற பெரிய தொழிற்சாலையை நடத்தி கொண்டு வருகிறார். And Slider, E.T. Slider is the sand and gravel company. திரு E.T. Slider என்பவர்கள் வீடு கட்டும் கல்மண் கம்பெனி நடத்துகிறார். Millionaires' children. And I had married him. கோட்டீஸ்வரனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு நான் திருமணம் நடத்தி வைத்தேன். And I went back in a place, practiced it for about 2 weeks. நான் ஒரு இடத்திற்கு போய் அதை 2 வார காலமாக பயிற்சித்து வந்தேன். And going back in a booth and kneeling on a pillow. ஒரு மர அறைக்குள்ளாக போய் ஒரு தலையணையின் மேல் மண்டியிட்டு all the pomp and everything I ever went through nearly had to go through to marry that couple. எனக்கு இருந்த ஆடம்பரமும் பிரஸ்தாபமும் நான் செய்த எல்லா காரியங்களும் இந்த ஜோடியை திருமணம் செய்வதற்காகவே செய்ய வேண்டியிருந்தது. And when they come out while they were அவர்கள் வெளியே வந்தபோது this other little couple just stood there in a little old room where we had a little couch and a folded bed. அந்த ஜோடி வந்தபோதோ அவர்கள் ஒரு பழைய அறையில் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே உட்காரும் மெத்தை நாற்காலியும் மடக்கக்கூடிய ஒரு படுக்கையுமே இருந்தது. But they both was married by the same ceremony. ஆனால் 2 ஜோடிகளுக்கும் திருமண சடங்குகள் ஒரே மாதிரியாய் தான் இருந்தது. And then one day I thought I'd go down and visit this rich couple. பின்னர் ஒரு நாள் நான் போய் இந்த பணக்கார ஜோடியை கண்டு வருவேன் என்று நினைத்தேன். They didn't have to work. Their fathers were millionaires. அவர்களுக்கு வேலை செய்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய தகப்பன்மார்கள் கோடீஸ்வரர்கள். They built them a nice home. அவர்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி தந்துள்ளார்கள். Frankly, this EV Knight up there on the hill, his doorknobs are 14 karat on his big palace. வெளிப்படையாய் சொல்ல வேண்டுமானால் இந்த ஈவி நைட் அவருடைய குந்தின் மேல் உள்ள பெரிய மாளிகை வீட்டில் ஜீவித்தார்கள். கதவு பிடிகள் எல்லாம் 14 கேரட் பொன்னினால் ஆனவைகள். So you can imagine what kind of home they live in. ஆக அவர்கள் எப்படிப்பட்ட வீட்டில் ஜீவிக்கிறார்கள் என்று உங்களுக்கு ஒரு யூகம் உண்டாகும். They didn't have to work. They had a nice Cadillac give to them every year. அவர்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அவர்களுக்கு ஒரு புதிய கேடிலாக் கார் கொடுக்கப்படும். Just only children, and they had just everything they wanted. அவர்கள் வெறுமனே பிள்ளைகளை போன்று தான் அவர்களுக்கு தேவையான எல்லாமும் அவர்களுக்கு கிடைக்கும். When I walked up one day, now how I got acquainted with them. ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு போனேன். இப்பொழுது எப்படி அவர்களிடம் எனக்கு பழக்கம் வந்தது என்று சொல்கிறேன். One of their friends was a good friend of mine. We all kind of chummed together. அவர்களுடைய நண்பர்களில் ஒருவர் என்னுடைய ஒரு நண்பர். நாங்கள் யாவரும் மிகவும் நெருக்கமாக பழகுவோம். And that's how I got acquainted when they wanted me to marry him. அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க என்னை கேட்டுக்கொண்டார்கள். அதன்படியாய் தொடர்பு உண்டானது. So I went up to visit him. ஆகவே ஒரு நாள் அவர்களை சந்திக்க சென்றேன். And I got outside, Ford outside, walked up the steps. என்னுடைய பழைய ஃபோர்ட் காரை நான் வெளியிலேயே நிறுத்திவிட்டு படிகள் வழியாய் நடந்து உள்ளே போனேன். And I got up a little bit too close, and I heard them. நான் மிகவும் நெருங்கின போது அவர்கள் பேசுவது எனக்கு கேட்டது. And they were really fussing. They were jealous of one another. அவர்கள் உண்மையாகவே சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒருவர் மேல் ஒருவருக்கு பொறாமை. They'd been to a dance. அவர்கள் ஒரு நடனத்திற்கு சென்றிருந்தார்கள். She was a very pretty girl, and she was kind of one of these beauty queens. அவள் மிகவும் அழகான ஒரு பெண். அவள் இந்த அழகு ராணிகள் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட வகையராவில் அவள் ஒருவள். She took many prizes around there and won some cars and things for being beauty queen. அதில் அவள் அநேக பரிசுகள் பெற்றவள். அவள் அழகு ராணியாய் இருந்ததினால் சில கார்கள் மற்ற பொருள்களை பரிசாக பெற்றவள். And I looked at him, and one was sitting in one corner and one the other. நான் அவர்களை நோக்கி பார்த்தேன். ஒன்று ஒரு மூலையிலும் இன்னொன்று இன்னொரு மூலையிலுமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். Fussing about some boy she danced with, or some girl, something. அவளோடு நடனம் செய்த ஒரு பையனை குறித்தோ அவனோடு நடனம் செய்த ஒரு பெண்ணை குறித்தோ சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். When I come up, they jumped up real quick and grabbed one another across the floor. நான் மேலேறி வந்தபோதோ அவர்கள் விரைவாக அவர்கள் குதித்தெழுந்து தரையில் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டு Their hands across the floor, come walk over towards the door. அவர்களுடைய கைகள் தரையின் பக்கமாக நின்றிருக்க நடந்து கதவை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். Said, "Well, hello there, brother Brand. How are you getting along?" வருக வருக, வணக்கம் சகோதரன் பிரணாம், நீர் எப்படி இருக்கிறீர் என்றார்கள். I said, "All right. How are you all getting along?" நன்றாய் இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். And he said, we're very happy, aren't we, hon? நாங்கள் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றோம், நாம் அப்படி இல்லையா தேனே என்றார். And she said, "Yes, dear." அவள் அதற்கு ஆம் அன்பே என்றார்.
Now see, you're putting on something that isn't real. புரிகின்றதா? இப்பொழுது பாருங்கள், உண்மையல்லாத ஒரு காரியத்தை போர்த்துக் கொள்கிறார்கள், வேஷம் போடுகிறார்கள். Now you can't get warm by a painted fire. வர்ணத்தினால் தீட்டப்பட்ட தீயினால் நீர் குளிர் காய முடியாது. Like some of these churches trying to paint Pentecost of something that happened 1,000 years ago or 2,000 years ago. 1000 அல்லது 2000 வருஷங்களுக்கு முன்னர் சம்பவித்த பெந்தேகோஸ்தே சில சபைகள் வர்ணம் தீட்ட முயற்சிக்கின்றது போன்று. You can't get warm by a painted fire. வர்ணத்தினால் தீட்டப்பட்ட தீயினால் உன்னால் குளிர் காய முடியாது. Pentecost is just as real today as it was then. பெந்தேகோஸ்தே அன்றைக்கு உண்மையாய் இருந்தது போன்றே இன்றைக்கும் உள்ளது. புரிகின்றதா? The fire is still falling. It ain't a painted fire, it's a real fire. இன்னமும் அக்கினி விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அது வர்ணம் தீட்டப்பட்ட தீ அல்ல, அது உண்மையான அக்கினி. So they've just there they was. See, I wouldn't want to live like that. ஆக அவர்கள் அப்படிதான் இருந்தார்கள். எனக்கு அந்த விதமாக ஜீவிக்க பிடிக்காது. Well, I thought, just down over the cliff there and over on the river, and there's where this other couple wound up. நான் நினைத்தேன், இந்த குன்றை விட்டு கீழே இறங்கி அந்த ஆற்றங்கரைக்கு போவோமானால் அங்கே தான் அந்த இன்னொரு ஜோடி ஜீவிக்கின்றது என்று. I thought one Saturday afternoon I'd slip down there and see how they's getting along. ஆகவே ஒரு சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு அங்கே போய் அவர்கள் எப்படி ஜீவிக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று நினைத்தேன். So I'm dirty on the face and dirty overalls on, my tools on. ஆகவே என்னுடைய முகம் அழுக்காக இருக்க ஒரு அழுக்கான சட்டையை மேலாக அணிந்து கொண்டு என்னுடைய கைவைகளை கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு I thought I'd slip up on them. இந்த விதமாக போய் அவர்களுடைய நிலைமையை காணுவேன் என்று நினைத்தேன். I slipped along like I was watching for insulators being cracked by the lightning or something. மின்னலினால் இன்சுலேட்டர்கள் வெடித்து விட்டதா என்று பரிசோதிப்பது போன்று நான் போனேன். As I walked along side of the telephone wire, the electric cables along the river. ஆத்தோரமாக இருக்கின்ற அந்த மின்சார கேபிள்களின் வழியாகவே டெலிபோன் கம்பிகள் பக்கமாக நடந்து போய்க் கொண்டிருந்தேன். And the old Chevrolet was sitting out front. About a year later, after I'd married them. திருமணமாகி சுமார் ஒரு வருடம் ஆகி இருக்கலாம். அந்த பழைய செவர்லெட் கார் முன்பாகவே நின்று கொண்டிருந்தது. And there was the door was open, and I could hear them talking. கதவு திறந்திருந்தது. அவர்கள் பேசுவதை என்னால் கேட்க முடிந்தது. So this sounds like a hypocrite. ஆகவே நான் இது பார்ப்பதற்கு மாயமாலக்காரன் போல் தோன்றிற்று. But I walked up close enough that I could listen, see what they're saying. ஆனால் நான் இன்னமும் கொஞ்சம் நெருங்கி போய் அவர்கள் என்னத்தான் பேசுகிறார்கள் என்று கண்டு கேட்கலாமே என்று போனேன். அங்கே நின்றேன். எனக்கு தானே அதை கண்டறிய வேண்டும் என்ற விருப்பம். என்ன பேசுகிறேன் என்பதை நிச்சயமாய் அறிந்துள்ளவனாய் இருக்கும்படி நான் அதை கண்டறிய வேண்டும். அதே விதமாகத்தான் தேவனுடைய வார்த்தையை குறித்தும் நான் செய்வதுண்டு. அது சத்தியம்தானா அல்லது அது உண்மைதானா என்று அறிய. Will he keep his word or doesn't he keep his word? அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வாரா அல்லது அவருடைய வார்த்தையின்படி செய்கிறாரா? If he doesn't keep his word, then he's not God. See? If he does keep his word, he's God. அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வதில்லை என்றால் அப்பொழுது அவர் தேவனாய் இருக்க முடியாது. பாருங்கள், அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறாரானால் அவர் தேவனாய் இருக்கிறார். புரிகின்றதா? And so I wanted to see how they was getting along, and I slipped along the side real easy. ஆகவே அவர்கள் எப்படியாய் நடந்து கொள்கிறார்கள் என்று கண்டறிய நான் சுலபமாக அவ்வழியே கடந்து போனேன். I heard him say, "Well, honey, I wanted to get that for you so bad." தேனே, நான் அதை உனக்கு வாங்கி வர வேண்டும் என்று எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று சொல்வதை கேட்டேன். She said, "Now look, sweetheart." She said, "This dress is all right." அதற்கு அவள், இனிய இதயமே, இந்த ஆடையே எல்லாம் நன்றாய் தான் இருக்கிறது. She said, "Well, this is just fine." I said, "I appreciate that. But you see, ஏன் இதற்கு என்ன, நன்றாய் தான் இருக்கிறது என்று சொன்னால் நான் அதை பாராட்டுகிறேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்படி பேசிக் கொண்டிருந்தார்கள். I slipped around so I could look through the crack where the door had been shoved open there in the boxcar. நான் மெதுவாக அவர்களை சுற்றி போய் திறந்த கதவின் ஓட்டை வழியாக அந்த பெட்டி வண்டிக்குள் பார்க்க போனேன். And there he was sitting in there and her on his lap. அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க அவன் மடியின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். And his arm around her and her arm around him. அவனுடைய கரங்கள் அவள் மேல் போடப்பட்டு பிடித்திருக்க இவளுடைய கரங்கள் அவன் மேல் போடப்பட்டு பிடித்திருக்க கண்டேன். And he had one of these old slouch hats and had put a little hole, mashed it down the top. ஒரு பழங்கால தொப்பி மேல் பக்கமாக ஓட்டைகள் போட்டது, அது உள்ளாக அழுத்தி விடப்பட்டிருக்கும். அப்படி ஒன்று அவனுக்கு இருந்தது. And poured out his paycheck and that he
He was laying it out on the table. அவனுடைய சம்பள செக்கை அதற்குள் போடப்பட்டு அங்கே மேஜையின் மேல் இருந்தது. He said so much for groceries, so much for insurance, and so much on the car. அவன் மளிகை சாமான்களுக்கு இவ்வளவு, இன்சூரன்ஸுக்கு இவ்வளவு, காருக்கு இவ்வளவு என்றெல்லாம் சொன்னான். And they couldn't make their ends meet. அவர்களால் செலவுகளை சந்திக்க முடியவில்லை. Come to find out, he'd seen a little dress up there in the window. He'd been looking at it for a couple of weeks. That cost $1 and something. அங்கே அறிந்து கொண்டது என்னவென்றால், அவன் ஒரு கடையின் விளம்பர ஜன்னலில் ஒரு ஆடையை கண்டுள்ளான். அவன் அதை சில வாரங்களாக பார்த்து கொண்டே வருகிறான். அதன் விலை $1 சில்லறையும். He wanted to get it. He said, well, honey, it looks so pretty in it. அவன் அதை வாங்க வேண்டும் என்றிருந்தான். அவன், தேனே, நீ மட்டும் அதை தரித்துக் கொண்டால் மிகவும் அழகாய் இருப்பாய் என்றான். And she said, but honey, I got a dress. I don't really need it. அவள் சொன்னாள், ஆனால் தேனே, எனக்கு ஒரு ஆடை இருக்கிறது, எனக்கு உண்மையாகவே அது அவசியம் இல்லை என்றாள். See? And that little queen, and I backed off and looked back. பாருங்கள், அந்த சிறிய ராணி, நான் அப்படியே பின்னாக போய் திரும்பி பார்த்தேன். I could see the steeple on top of the other house. அந்த பணக்காரனின் வீட்டின் கோபுரத்தை என்னால் உச்சியில் காண முடிந்தது. I stood there and looked a few minutes. நான் அங்கேயே நின்று சில நிமிடங்கள் உற்று நோக்கினேன். I thought, who is the rich man? யார் இதில் ஐஸ்வர்யவான் என்று நான் நினைத்தேன். I thought, if Bill Branham, if you want to take which place, where would you go? நான் எனக்குள்ளாக நினைத்தேன், பில் பிரெனாம், நீ ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்குமானால் இவை இரண்டில் நீ எங்கே போவாய் என்று. For me, I'd take not that pretty thing up on top of the hill, but I'd take this character down here as a real homemaker. என்னை பொறுத்த மட்டில் அந்த குன்றின் மேலுள்ள அழகான காரியத்தை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆனால் ஒரு உண்மையான குடித்தனக்காரனாக இந்த குணத்தையே எடுத்துக்கொள்வேன். Somebody that loved me and stayed with me. என்னை நேசிக்கின்ற, என்னோடு தங்கி இருக்கின்ற ஒருவளையே. Somebody tried to make a home and not bleeding for everything for finery. மேன்மையானதும் எல்லா காரியங்களையும் ஆசியாமல் ஒரு நல்ல வீட்டை நடத்தக்கூடிய ஒருவளையே. Somebody that was with you, part of you. உன்னில் ஒரு பங்காக இருக்கக்கூடிய ஒருவளையே நான் தெரிந்து கொள்வேன். That's always stuck with me of how that was. அது எப்படி இருந்தது என்பது எனக்குள் எப்பொழுதும் அப்படியே பதிந்து விட்டது. One chose a beautiful girl, the other chose character. ஒருவன் அழகான பெண்ணை தெரிந்து கொள்கிறான், இன்னொருவன் ஒரு குணவதியை தெரிந்து கொள்கிறான். Now that's the only way you can choose. அந்த ஒரே விதமாகத்தான் நீ தெரிந்து கொள்ள முடியும். First, look for character. And then, if you love her, fine. முதலாவது குணாதிசயத்தை தேடு, பின்னர் நீ அவளை நேசிப்பாயானால் அருமையானது. Notice, God's first Adam didn't have any choice for his wife. He didn't get a choice. கவனியுங்கள், தேவனுடைய முதலாவது ஆதாமுக்கு ஒரு மனைவியை தனக்கு எடுக்க எந்த தெரிந்து கொள்ளுதலும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் கிடைக்கவே இல்லை. God just made him one. தேவன் அவனுக்கு ஒன்றை செய்து கொடுத்தார். And he didn't get to choose her. அவன் அவளை போய் தெரிந்து கொள்ளவில்லை. So we find out that she led him astray from God's word. ஆகவே தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவனை வழிவிலகி கொண்டு போய்விட்டாள். He didn't get to pray over the matter. அந்த காரியத்தை குறித்து அவன் ஜெபிக்கவில்லை. He is like you and I. அவன் உன்னையும் என்னையும் போல அல்ல. He didn't get a choice. அவனுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் கிடைக்கவில்லை. And again, by doing that, she led him from his rightly position as being a son of God. மறுபடியுமாக அதை செய்தபடியினாலே தேவனுடைய குமாரன் என்று இருக்கும் ஸ்தானத்திலிருந்து அவனை வெளியே நடத்தி கொண்டு போனாள். And she did it by showing him a more modern way of living. ஒரு நவீன விதமான ஜீவியத்தை அவனுக்கு காண்பித்ததன் மூலமாய் அவள் அதை அவனுக்கு செய்தாள். Something that they really shouldn't have done, but the character of her showed that she was wrong. அவர்கள் செய்யக்கூடாத ஏதோ ஒரு காரியத்தை செய்ததன் மூலமாய், ஆனால் அவளுடைய குணாதிசயம் அவள் தவறு என்பதை எடுத்து காட்டி, Her motives and objectives were simply wrong. அவளுடைய நோக்கங்களும் எதிர்பார்த்தல்களும் வெறுமென தவறாய் இருந்தது. And persuaded him by her reasoning that the modern new light that she had found, அவள் கண்டுபிடித்ததான நவீன புதிய வெளிச்சத்திற்குள் வாக்குவாதத்தினால் அவள் அதற்குள் கொண்டு போனாள். which was contrary to God's word, was a better way to live. அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருந்தது, ஆனால் ஜீவிப்பதற்கோ மேலானதாய் காணப்பட்டது. And how many women today
And vice versa, man. இன்றைக்கு அந்த விதமாக எத்தனை ஸ்திரீகள் இருக்கிறார்கள், அதே விதமாக ஆண்களும். And they can pull a good woman away from God. ஒரு நல்ல ஸ்திரீயை தேவனிடத்திலிருந்து தூரமாய் இழுக்கக்கூடியவர்களாய், or pull a good man away from God. ஒரு நல்ல மனிதனை தேவனிடத்திலிருந்து தூரமாய் இழுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். By trying to tell him, this religion, you Pentecostal boys, பெந்தேகோஸ்து பையன்களே, உங்களை தான் அவர்களிடம் இந்த மார்க்கமா, that religion, they say, oh, that's old fashioned, it's old fogey, don't you believe that? அந்த மார்க்கமா? ஓ, அவர்கள் சொல்லுகிறார்கள் பழங்கால நாகரீகம், அது மிகவும் பழதானது, அதை நீ நம்ப வேண்டாம் என்று சொல்ல முயற்சிக்கிறது. You better pray hard before you marry that girl. I don't care how pretty she is. நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் கஷ்டப்பட்டு கடினமாக ஜெபியுங்கள். அவள் எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, அக்கறை இல்லை. Same thing to a man. ஒரு மனிதனுக்கும் அதே காரியம்தான். She persuaded him out of the will of God and caused him to do something that he should not have done. அவனை நம்பும்படியா எதையோ சொல்லி தேவனுடைய சித்தத்திலிருந்து அவனை வெளியே அழைத்து வந்து அவன் செய்திருக்க கூடாத ஏதோ காரியத்தை செய்யும்படியாய் செய்தான். And by it caused death to the whole human race. அது முழு மானிட வர்க்கத்துக்கு மரணத்தை கொண்டு வந்தது. That's why the Bible forbids her to teach or to preach or to handle God's word in any manner. அக்காரணத்தினால் தான் வேதம் அவள் பிரசங்கிக்க கூடாது அல்லது போதிக்க கூடாது என்றும் அல்லது எந்த விதத்திலும் தேவனுடைய வார்த்தையை கையாள கூடாது என்றும் தடுக்கிறது. I know, sisters, many of you say the Lord called me to preach. எனக்கு தெரியும் சகோதரி, உங்களில் அநேகர் தேவன் என்னை பிரசங்கிக்கும்படியாய் அழைத்தார் என்று சொல்லுகிறீர்கள். I'm not going to argue with you, but I'm going to tell you the word says you not to do it. நான் உங்களோடு விவாதிக்க போவதில்லை, ஆனால் நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். She shall not teach or serve any authority but to be in silence. போரிக்கவோ அதிகாரம் செலுத்தவோ கூடாது, ஆனால் அவள் அமைதியாய் இருக்க கடவுள். Well, you say the Lord told me to do it. I don't doubt that one bit. நீங்கள் சொல்லுகிறீர்கள் கர்த்தர் என்னை அதை செய்ய சொன்னார் என்று சொல்கிறீர்கள். அதை குறித்து நான் எள்ளளவும் சந்தேகப்படவில்லை. Did you hear my message the other night about Balaam? பாலாமை குறித்த செய்தி அன்றிரவு நான் கொடுத்தது நீங்கள் கேட்டீர்களா? Balaam got the first straight cut decision of God. Don't do it. பாலாமுக்கு தேவனுடைய தெளிவான தீர்மானமான முதலாவதாகவே கிடைத்து விட்டது, அதை செய்யாதே என்று. But he kept on fooling around and finally God told him to go do it. ஆனால் அவன் தொடர்ந்து அதில் பைத்தியமாய் இருந்து போய் செய் என்று சொல்லு மட்டும் அப்படி இருந்தான். God might permit you to preach. I don't say he didn't. பிரசங்கிக்கும்படி தேவன் உங்களை அனுமதிக்கலாம், அவர் சொல்லவில்லை என்று நான் சொல்லவில்லை. But it's not according to his original word and plan. ஆனால் அது அவருடைய மூல வார்த்தையின்படியாயும் திட்டத்தின்படியாயும் இல்லை. She's to be under obedience, as also saith the law. ஏனென்றால் அவள் கீழ்ப்படிதலுக்கு அடங்கி இருக்க வேண்டும், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதும் அதுவே. It's true. Therefore, she's not supposed to do it. உண்மை. ஆனபடியினால் அவள் அதை செய்ய கூடாதவளாய் இருக்கிறாள். Now notice again how the natural bride types of spiritual. இப்பொழுது மறுபடியும் கவனியுங்கள், எப்படி இயற்கையான மணவாட்டி ஆவிக்குரியவளுக்கு பாவனையாய் இருக்கிறாள் என்று. The word says that she was made for man and not man made for her. வார்த்தையானது சொல்லுகிறது, அவள் மனிதனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டாளே என்று, மனிதன் அவளுக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை என்று. Now I'm going to speak in a few minutes on the bride of Christ. சில நிமிஷங்களில் கிறிஸ்துவின் மணவாட்டியை குறித்து நான் பேச போகிறேன். But I'm trying to show you the background of it. ஆனால் அதனுடைய சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசிக்கிறேன். Woman was made for man and not man for woman. ஸ்திரீயானவள் மனிதனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டாலே ஒழிய மனிதன் ஸ்திரீக்காக அல்ல. That's the reason under the old laws that polygamy was legal. அந்த காரணத்தின் நிமித்தமாகத்தான் பண்டைய சட்டதிட்டங்களுக்கு ஒன்றுக்கு மேலாக மனைவிகள் இருத்தல் சட்டபூர்வமாய் இருந்தது. Look at David sitting down there with 500 wives. தாவீதை பாருங்கள், அங்கே 500 மனையாட்டிகளோடு உட்கார்ந்திருந்தான். And the Bible said he was a man after God's own heart with 500 wives. வேதம் சொல்லுகிறது, 500 மனைவிகளுடையவனாய் இருந்த அவன் என் இதயத்துக்கு இசைந்த தாசன் என்று வேதம் சொல்லுகின்றது. And Solomon with 1,000. சாலமோனுக்கு 1000 மனையாட்டிகள். But not one of them women could have another husband. ஆனால் அவர்களில் ஒருத்திக்கு கூட இன்னொரு புருஷன் இருக்க முடியாது. You get my tape on marriage and divorce.
விவாகமும் விவாகரத்தும் என்ற என்னுடைய ஒளிநாடாவை வாங்கி கேளுங்கள். That up on top of the mountain at Tucson here not long ago, I was up there praying about it. அங்கே டூசானின் மலையின் உச்சியில் அநேக நாட்களுக்கு முன்பல்ல அதை குறித்து நான் அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். They dismissed the schools to watch that pillar of fire circling the mountain, going in a funnel back and forth, up and down. அக்கினி ஸ்தம்பமானது மலையின் உச்சியில் சுற்றிக் கொண்டு ஒரு ஃபனல் போன்று மேலும் கீழுமாக போவதும் வருவதுமாக இருந்ததை காணும்படியாக பள்ளிக்கூடங்களை மூடி பிள்ளைகளை அனுப்பிவிட்டார்கள். People around here knows it. There and saw it. இங்கு இருக்கின்ற ஜனங்கள் அதை அறிவார்கள், அங்கே அவர்கள் அதை கண்டார்கள். And when he told me the truth of this marriage and divorce questions, அப்பொழுதுதான் அவர் விவாகமும் விவாகரத்தும் என்பதன் உண்மையை எனக்கு சொன்னார். if there's one side going this way and one going that way, there's got to be a truth somewhere. ஒரு பக்கம் இந்த வழியாயும் இன்னொரு பக்கம் அந்த வழியாயும் போய் கொண்டிருக்குமேயானால் உண்மையான வியாக்கியானம் ஒன்று எங்கேயோ இருந்துதான் ஆக வேண்டும். And after those 7 seals, he showed what was the truth of it. 7 முத்திரைகளுக்கு பின்னர் அதனுடைய உண்மை என்னவென்று அவர் எனக்கு காட்டினார். Notice, now, she could not have but one husband. இப்பொழுது கவனியுங்கள், அவளுக்கு ஒரு புருஷனுக்கு மேல் இருக்கக்கூடாது. Because woman was made for man and not man for woman. ஏனென்றால் ஸ்திரீயானவள் மனிதனுக்காகவே உண்டாக்கப்பட்டாளே அன்றி மனிதன் ஸ்திரீக்காகவல்ல. That whole 500 women were just David's wife. அந்த 500 பேர்களான ஸ்திரீகள் முழுவதுமாக தாவீதினுடைய மனைவி. And it was a type when Christ sits on the throne in the millennium. அது ஒரு பாவனையாய் இருக்கிறது. கிறிஸ்து தம்முடைய சிங்காசனத்தில் 1000 வருட அரசாட்சியில் உட்காரும்போது his bride will be not one person. அவருடைய மனையாட்டி ஒரே ஒரு நபராய் இருக்க போவதில்லை. But it will be tens of thousands. The bride all in one. ஆனால் 1000 10000 பேர்கள் மனவாட்டி எல்லாம் ஒன்றில். And David had many wives as individuals. தாவீதுக்கு தனிப்பட்ட நபராய் அநேக மனைவிகள் இருந்தார்கள். But only all of them together was his wife. ஆனால் அவர்கள் எல்லாருமாக ஒன்று சேர்ந்து அவனுடைய மனைவியாய் இருந்தார். Like the whole body of believers is the bride of Christ. முழு சரீரமான விசுவாசிகள் யாவருமாக ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாய் இருப்பது போன்று. Because it's she, the woman. He was the man. ஏனென்றால் அது ஸ்திரீயாகிய அவள், அவர்தான் அந்த மனிதன். Now, we were made for Christ. Christ wasn't made for us. இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்காக உண்டாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து நமக்காக உண்டாக்கப்பட்டவர் அல்ல. That's what we try to do today in our textbooks. நம்முடைய பாட புத்தகங்கள் இதைத்தான் நாம் செய்ய முயற்சிக்கின்றோம். Is try to make the word which is Christ suit us. வார்த்தையாகிய கிறிஸ்து நமக்கு பொருத்தமாய் இருக்க முயற்சிக்கிறோம். Instead of us trying to make ourselves to suit the word. ஆனால் வார்த்தைக்கு பொருத்தமாக நம்மை ஆக்கிக் கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். That's the difference. வித்தியாசம் அதுதான். When a man chooses a certain girl out of a family, ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பெண்ணை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளும் போது he must not rely upon beauty, for beauty is deceiving. அவன் அழகின் பேரில் சார்ந்து அதை செய்யக்கூடாது, ஏனெனில் அழகு வஞ்சிக்கிறதா இருக்கிறது. And beauty, modern worldly beauty, is of the devil. அழகு நவீன உலக பிரகாரமான அழகு பிசாசினால் ஆனது. Oh, I hear someone say out there, be careful here, preacher. ஓ, அங்கே யாரோ பிரசங்கியாரே ஜாக்கிரதையாயிரும் என்று சொல்லுகிறது எனக்கு கேட்கிறது. I say that these things on this earth that's called beautiful is absolutely of the devil. இந்த உலகத்தில் அழகு என்று சொல்லப்படுவது முற்றிலுமாக பிசாசினால் ஆனது என்று நான் சொல்லுகிறேன். I'll prove it to you. நான் அதை உங்களுக்கு நிரூபிப்பேன். Then in the light of this remark, let's search God's holy word to see if it's right or not. இந்த விடமாக குறிப்பிட்டதன் காரணமாக நாம் தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து அது சரிதானா அல்லது தவறா என்று பார்த்து. And some of you women wants to be so pretty. See where it comes from. பெண்களாகிய உங்களில் சிலருக்கு அழகாய் தோன்றப்பட விரும்பினால் அது எங்கிருந்து வந்துள்ளது என்பதை பாருங்கள். In the beginning we find that Satan was so beautiful till he deceived angels. ஆதியிலே சாத்தான் அவ்வளவு அழகாய் இருந்தபடியினாலே தூதர்களை வஞ்சிக்கின்ற அளவுக்கு போய்விட்டது. And he was the most beautiful angel of all of them. தேவ தூதர்கள் எல்லாரிலும் அவன் தானே மிகுந்த அழகானவன். Sure, it lays in the devil. இது சாத்தானிலே இருக்கிறது என்பதை காட்டுகின்றது. Proverbs says, Solomon said, beauty is vain.
நீதிமொழிகளின் புத்தகத்தில் அழகு மாயை என்று சாலமோன் சொல்லுகிறான். That's right. Sin is beautiful. அது உண்மையே. பாவமானது அழகுள்ளது. Certainly it is. It's attractive. நிச்சயமாக அது அப்படியா இருக்கிறது. அது கவர்ச்சியா இருக்கிறது.